உங்கள் ஊர்கள் நேர் அனைவருக்கும் பணிவான வணக்கம். வழக்கம் போல் இன்றைய தினமும் அந்த கரூர் துயர சம்பவத்தை பற்றி அதனுடைய தொடர்ச்சியை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதை பற்றி பல்வேறு விவாதங்கள் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைதளத்திலும் மற்றும் செய்தி ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் பல்வேறு செய்திகள் இதை பற்றி வந்திருக்கிறது. என்றாலும் இதை பற்றி நாம் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் என்னவென்று கேட்டால், இந்த சம்பவம் நடந்த பிறகு தொடர்ந்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ், தொடர்ந்து நாளொரு செய்தி இது சம்பந்தமாக வந்து கொண்டிருப்பதால் அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று 17ஆம் தேதி தவேகனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி அந்த நிவாரண உதவித்தொகையையும் அளிப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. என்ன காரணமோ தெரியவில்லை, இன்று அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் விழா காலமாக தீபாவளி பண்டிகையை ஒட்டி அங்கு மக்கள் அதிகமாக கூடுவார்கள், இந்த நேரத்தில் தேவையற்ற ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டாம், அது மக்கள் ஆர்வமாக மறுபடியும் வந்துவிட்டால் ஏதாவது ஒரு பிரச்சனையாகும் என்ற அடிப்படையில் அது தள்ளி வைக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். 20ஆம் தேதி தீபாவளி என்பது அவர்களுக்கு தெரியாதா? அப்போ எந்த அடிப்படையில் 17ஆம் தேதி இவர்கள் அனுமதி கேட்கிறார்கள் என்பதும் புரியவில்லை. என்ன செய்கிறார்கள் என்றே புரியவில்லை. நேற்று கூட அந்த கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் கரூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோருக்கு ஜாமீன் கிடைத்து அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். இதற்கு தவேகாவினர் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள். இது பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தலைவர் அவர்கள் அங்கே சென்று துக்கம் விசாரிக்காத நிலைமையிலும் அவர்கள் ஜாமீன் கிடைத்ததற்கு வெடி போட்டு இனிப்பு வழங்குகிறார்கள் என்றால் இதையெல்லாம் நாம் எப்படி சொல்வது? இதுவெல்லாம் என்ன வகையான நடவடிக்கைகள் என்பதே பெரிய புதிராக இருக்கிறது. அந்த கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா சொல்கிறார், நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோம், துக்கம் எங்கள் நெஞ்சை அடைக்கிறது என்கிறார். ஆனால் இங்கே இனிப்பு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். சரி, இதை கண்டித்தாவது ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார், இந்த இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, கட்சியிலிருந்து நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்களா? அதுவும் கிடையாது. ஏதோ தலைவர் அவர் வழியில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு, வர்றேங்கிறாரு, பிறகு இப்போ வர முடியாங்கிறாரு, தேதி பின்னர் அறிவிக்கப்படுங்கிறாரு. தொண்டர்கள் இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறாங்க ஜாமீன் கிடைச்சதுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த கட்சி இது எப்படிப்பட்ட கட்சி என்பதை நான் மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். எந்த கட்சியும் ஜனநாயகத்தில் அவர்கள் வருவதற்கோ, மக்களை சந்திப்பதற்கோ, தேர்தலில் நிற்பதற்கோ, வெற்றி பெறுவதற்கோ, ஆட்சி அமைப்பதற்கோ உரிமை இருக்கு. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் இது போன்ற சின்னத்தனமான நடவடிக்கைகள் எல்லாம் அது செய்கிறார் என்றால் தலைமையும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது. எனவே இது நாங்கள் இன்றைய செய்தியாக நாங்கள் சொல்ல வேண்டுமென்றால், தவேகாவுடைய தலைவருக்கு இன்று கரூருக்கு வந்து அந்த ஆறுதல் சொல்லி, துக்கம் விசாரித்து ஆறுதல் சொல்லி அந்த நிவாரணத் தொகையை வழங்குவார் என்ற அந்த நிகழ்ச்சி ரத்தாகி இருக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தி. இந்த நேரத்தில் உங்கள் குரல் நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் பணிவோடு எங்கள் சேனல் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். இந்த உங்கள் குரல் சேனல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். இதில் யாரையும் குறை சொல்ல வேண்டுமோ, யாரையும் தவறாக பேச வேண்டும் என்ற நோக்கமோ, வேறு வகையான எந்த நோக்கமும் எங்கள் சேனலுக்கு கிடையாது. அன்றாட நிகழ்வுகளை, செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு, படிப்பதற்கு, பார்ப்பதற்கு பலருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், பலருக்கு நேரம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் அந்த நிகழ்வுகள் அவர்களுக்கு தெரியாமலே போய்விட வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஏதோ எங்கள் ஊடகத்தின் வழியாக அந்த செய்திகளை மக்களுக்கு, முக்கியமான செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்.
அவர்கள் இன்று அனைவரும் கையில் செல்ஃபோன் வைத்திருப்பதால் அவர்கள் இருக்கும் இடத்திலே நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த அடிப்படையில் எங்கள் சேனல் செயல்படுகிறது. வளர்ந்தோறும் எங்கள் சேனல் வருகின்ற அந்த செய்திகளை நீங்கள் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், லைக் பண்ண வேண்டும், சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று பணிவோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.